ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா மொச்சக்கொட்டை போட்டு சாம்பார் வைக்க போறோம். மற்ற வீட்டுல எல்லாம் மொச்சக்கொட்டை போட்டு கார குழம்பு வைப்பாங்க. என் பசங்க காரமா சாப்பிடாதுங்க, அதனால நான் மொச்சக்கொட்டை கார குழம்பு சாம்பார் வைக்கிறேன். அது எப்படின்னா 200 மொச்சக்கொட்டை எடுத்துக்கினேன். எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சு அதை கழுவி எடுத்துக்கினேன். துவரம் பருப்பு ஒரு தலை வெட்டி எடுத்துக்கினேன், ஆழாக்கில் தலை வெட்டி எடுத்துக்கினேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், இது ரெண்டுத்தையும் வேக வச்சிடணும். வேக வச்சுட்டு அது வெந்துடும். சீக்கிரம் வெந்துட்ட உடனே கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு, அப்புறம் பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நசுக்கி போட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4 கரண்டி மிளகாத்தூள், 4 கரண்டி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். விசில் வச்சு வேக வைக்கணும். வேக வச்சு அது ஒரு 2 விசிலில் வெந்துடும். வெந்துட்டதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றி, புளி கொஞ்சோண்டு ஊற வச்சிடணும். அதை கரைச்சி ஊற்றணும். கரைச்சி ஊற்றிட்டு ஒரு தேங்காய் அரை முடிக்கு கொஞ்சம் குறவா அரைச்சி தோண்டி நல்லா திருவி அரைச்சி அந்த இது புளி ஊற்றி கொதிச்ச உடனே இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு கடுகு போட்டு வெங்காயம் போட்டு தாளித்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். இப்போ மொச்சக்கொட்டை சாம்பார் ரெடி. இதை சாப்பிட்டீங்கன்னா பசங்க விடவே விடாதுங்க. செய்து பார்க்கலாம் வாங்க. நைட்டு ஊற வச்சிருக்கிற மொச்சக்கொட்டையை கழுவி அலசி குக்கரில் போடுறேன். அதுக்கப்புறம் துவரம் பருப்பு காலையில் தான் ஊற வச்சேன். ஊற வச்சு இது கூட தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி, குழம்புக்கு உண்டான அளவு தண்ணி இது அடுப்பில் வைக்கிறேன். மஞ்சத்தூள் போட்டுட்டேன். போட்டு குக்கர் மூடி போட்டு வேக வைக்கிறேன். 2 விசில் வேகட்டும். அப்புறம் குழம்பு போட்டேன். இப்போ இந்த அளவுக்கு புளி எடுத்து இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சிடணும். ஊறட்டும். அது 2 விசில் வேகணும். இது 2 விசில் வேகட்டும். மல்லியை மட்டும் போக விடாம ஆகிடுச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத. அடுத்தடுத்து போட போற பால்ல நீங்க படிச்சவங்க செஞ்சவங்க தானே, கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம போய் சொல்றீங்க. இப்போ 2 விசில் வந்துடுச்சு. வந்ததும் அதை திறந்து பார்க்க போறோம். குக்கரை 2 விசில் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருந்தோம், மல்லி பார்த்தோம். சூப்பராக வெந்துட்டு இருந்தாலும் மொச்சக்கொட்டையை பார்க்கலாம். அது வெந்திருக்கும். ராத்திரியெல்லாம் உரிச்சு வெந்துருச்சு. இப்போ வந்து கத்திரிக்காய், இதில் கத்திரிக்காய் அரைஞ்சி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகா, நசுக்கி போட்டுக்கணும். அது கூட எந்த சாம்பார்லயும் இஞ்சி பூண்டெல்லாம் போடுறது கிடையாது. ஆனா மொச்சக்கொட்டை சாம்பார்ல அது போட்டாதான் சூப்பரா இருக்கும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுங்க. பேஸ்ட்டு போட்டு இப்போ மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் 1 2
4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அடுத்து மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் போட்டேன். உப்பு. அடுத்து உப்பு. இப்போ கரண்டி வச்சு நல்லா கலக்கணும். இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். கரெக்டாக இருக்கு. அப்புறமா வேணுன்றதை போட்டுக்கலாம். இப்போ இதை கொதிக்க விட்டுட்டு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சிக்கணும். புளி ஊற்றணும். இது வந்த உடனே தேங்காய் லாஸ்ட்டாக. ஆமாம், இது சும்மா அப்படியே வைக்கணும். விசிலெல்லாம் வேணாம். சரி, அப்படியே வேகட்டும். கொஞ்சம் அளவுக்கு தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் ஒரு அரைச்சி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். புளியை இப்போ கத்திரிக்காய் வெந்துருச்சு. புளியை கரைச்சிக்கிறேன். கரைச்சி ஊற்றலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இன்னும் ஒரு தரம் கரைச்சி ஊற்றலாம். புளியை ஒரு 2 தரம் கரைச்சி ஊற்றணும். கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு அப்புறமா தேங்காய் ஊற்றி புளியை ஊற்றி கொஞ்ச நேரம் வேக விடணும். புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்காக கொஞ்ச நேரம் கொதிச்சுது. இப்போ தேங்காவை அரைச்சி வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றுறேன். ரிலேஷன்லாம் சொல்லுவாங்க மொச்சக்கொட்டை சாம்பார்னு நினைக்கிறது சாம்பாராகவும் இல்லை, காரக்குழம்பாகவும் இல்லை, பொரி குழம்பாகவும் இல்லை, குருமாவாகவும் இல்லை, எல்லாம் கலந்த கலவை. எல்லா டேஸ்ட்டும் இதில் இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமா சாப்பிடுவாங்க. யார் வந்தாலும் மொச்சக்கொட்டை சாம்பார் தான் கேட்பாங்க. ஆமாம், நம்ம வீட்டு ஸ்பெஷாலிட்டி நம்மளுக்கு. ஆமாம், இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டணும். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். பற்ற வச்சுட்டு கரண்டி வச்சு தாளிச்சுக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டேன். இதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன் பொடியா, கருவேப்பிலை வச்சிருக்கேன், கொத்தமல்லி உருவி வச்சிருக்கேன். வெங்காயத்தை போட்டேன். வெங்காயம் நல்லா செவந்துச்சு. கருவேப்பிலை
தாளிச்சாச்சு. மொச்சக்கொட்டை சாம்பார் ரெடி. தாளிச்சு கொட்டி கொத்தமல்லி மேலே போடுறேன், கொஞ்சம் பொடியாக இருந்துச்சு. மொச்சக்கொட்டை சாம்பார் ரெடி. இது சாதத்தில் போட்டுட்டு கூட உருளைக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மொச்சக்கொட்டை சாம்பார் ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல், கொஞ்சம் வத்தல் எல்லாம் வச்சுட்டு நான் சாப்பிட்டு போகிறேன். இதை நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பிரீஸ் லெமன் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.